ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூழ்நிலைய பெண்களுக்கு பொதுவா இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு படிச்சோம்? ஏன் படிச்சோங்கிற கேள்வி பெண்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது எதுக்கு தான் ஓடுதுங்கிறது நமக்கும் தெரியல. பெண்கள் வெளிய போய் வேலை செஞ்சா தான் நம்மளோட படிச்சதுக்கே மரியாதைன்னு நெனச்சு, அந்த மாரி நமக்கு மைண்ட் தாட் இருக்கனால அந்த மாரி யோசிக்கிறோமா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசா இருக்கும்போது 1 டூ 5வது வரைக்கும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் 6வது ஜாயின் பண்ண போறப்ப, என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. என்னோட லைஃப்ல படிப்பே அவ்வளோதானா அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது, எப்படியோ பஸ்ஸில மிஸ் ஆனது யாரோ ஒரு கடவுள் புண்ணியத்தால் என்னவோ தெரியல. எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ட ஊரு தேடி புடிச்சு கொண்டு வந்து எங்க வீட்ல குடுத்துட்டு போனாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 6வது சேர்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் படிக்கவே மாட்டேனாட்டுக்கு. ஏன்னா கிராமத்து சைடு இதெல்லாம் தொலைஞ்சிட்டா அவ்வளோதான் படிப்பே இனிமே படிக்க முடியாது அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா யாரோடைய புண்ணியத்தாலயோ அவங்க கொண்டு வந்து தொலைஞ்ச சர்டிஃபிகேட்ட பஸ்ஸில தொலைஞ்சத கொண்டு வந்து எங்க வீடு தேடி கொண்டு வந்து குடுத்துட்டு போனனால, நான் 6வது படிச்சு 10த் வரைக்கும் முடிச்சுட்டு 12த்தும் முடிச்சுட்டு, இப்போ காலேஜும் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிராமத்து சைடில மேக்ஸிமம் நெறையா பெண்களுக்கு தெரியும். கிராமத்துலேருந்து காலேஜ் போகணுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் போதும் 12வது முடிச்சோனே கல்யாணம் பண்ணிரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்க வீட்ல நாங்க 3 பொண்ணுங்கங்கிறதாலயே மைண்ட் செட்டு அதுவா மட்டும் தான் இருந்துச்சு. காலேஜ் போறதுக்கே பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணி, சண்டை பண்ணி, அதுக்கப்புறம் இல்ல ஒரு 3 வருஷம் போயிட்டு படிச்சதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி புரிய வச்சு காலேஜ் ஜாயின் பண்ணா, அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கூட முடிச்சிருக்க மாட்டோம். கன்டினியூஸா 3 பொண்ணுங்க இருக்கனாலேயே, இந்த வீட்ல பொண்ணு இருக்கா, இந்த வீட்ல பொண்ணு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா மாப்பிள்ளை வந்துட்டும் போய்க்கிட்டும் இருந்தாங்க. அதனால படிப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் ரொம்ப சண்டை போட்டு, இல்ல காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எதா இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காலேஜும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வேலைக்கு போக தொடங்கினேன். ஏன்னா கிராமத்து சைட்லேருந்து வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு கடைக்கோ, இல்லை ஒரு ஷாப்புக்கோ இந்த மாதிரி தான் மொபைல் ஷாப் இந்த மாதிரி தான் வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி தான் நானும் ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். ஒரு பில்லிங் செக்ஷன், சேல்ஸ்மேன் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வேலைக்கு போகிறதும் நின்றுச்சு. அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண கொரோனாவிலேயே முடிஞ்சிருச்சு.